எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். என் வார்த்தை வல்லமையானது, வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அது தெளித்தேனிலும் மதுரமானது. எங்கள் புத்தியை தெளிவிக்கும், நடக்க வேண்டிய வழிகளை அதை காட்டும். ஆகவே நாங்கள் வாஞ்சித்து வந்திருக்கிறோம். என்னை மூடி மறைத்து நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். ஆமென். இங்கே பழைய மனுஷன், அதாவது ஆதாமுக்குள் இருந்த மனுஷனையும் ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவுக்குள் வந்த மனுஷனை குறித்தும் ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசத்தை காட்டி எப்படி நம்முடைய மனதை மாற்றி அமைத்துக் கொள்வது அல்லது புதிதாக்குறதை பற்றி எழுதுகிறார். ஒருவன் வழியாக இந்த உலகத்தில் பாவம் மரணம் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. அதை அவன் எப்படி செய்தான் பார்த்தீங்கன்னா, மோசம் போக்கும் இச்சைகள். அது நீங்க அண்டர்லைன் பண்ணீங்க. நீங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம். போன வாரம் பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். விசுவாசத்தினால் வராதவைகள் யாவும் பாவமே. பொதுவா நம்ம சில செய்கைகளை முன்ன நிறுத்தி அதுதான் பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தின் கீழாக தீர்க்கிறோம். இந்த சட்டத்தின்படி இவர் தப்பு பண்ணியிருக்காரு, இது சரியில்லை அப்படின்ற ஒழுக்கமாக வாழும்படி கொடுக்கப்பட்ட கட்டளைகள், பிரமாணங்கள் அல்லது நியாய பிரமாணத்தின் கீழ் ஒருவனை குற்றமுள்ளவன் என்றும் குற்றமற்றவன் என்றும் நாம் தீர்க்கிறோம். ஆனால் வேதம் எப்படி பார்க்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? ஒருவேளை உங்க பிஹேவியர் சரியில்லாம இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் நான் பழைய மாதிரி இல்லை, நான் விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் விலகி போயிட்டேன், என் நடத்தையில எனக்கு நான் தவறி இருக்கேன் அப்படின்னு சொன்னான். உடனே பிசாசு என்ன பண்றான்? உங்களுடைய நடத்தையை காட்டி உங்களை அந்த தன்மை, அந்த நடத்தையோடு உங்களை ஒன்றாக்கிடுறான். இணைச்சி இதுதான் நீ ஒரு பாவி, நீ மீட்கப்பட்டாலும் ஒரு பாவி அப்படின்னு சொல்லி உங்களை குற்றப்படுத்த. சில பேருடைய வாழ்க்கையில குடும்பத்துல கஷ்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், சாபமான ஒரு நிலைமை வீட்டில் போயிட்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட பல சூழ்நிலையை காட்டி, தோல்வியை காட்டி, அவமானத்தை காட்டி, இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டி உங்க மனதை அதற்கு நேராக செலுத்தி அதுதான் நீங்கள் என்ற ஒரு அடையாளத்தை காட்டும் பொழுது எப்படி என்னுடைய பிஹேவியரை மாற்றுவது, எப்படி இந்த சூழ்நிலையை நான் மாற்றுவது? உலகத்திற்கு ஜனங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம், கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் மனதை சுய முயற்சினாலே பாசிட்டிவா முற்போக்காக தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுக்கிறார். மனதை பயிற்சிக்குள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் பவுல் நிருபங்களிலே பரிசுத்த பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடிதம் எழுதுகிறார். உண்மையாகவே உங்களுக்குள் ஒன்று நடந்திருக்கிறது. ஒருவேளை வெளியிலே ஒருவேளை உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், பயமான சில சம்பவங்கள், அதிர்ச்சியான காரியத்தை நீங்க போயிருக்கலாம், பார்த்திருக்கலாம். ஆனா அதல்ல, நீங்கள் உள்ளத்திலே நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்களானீர்கள். இப்பொழுது உள்ளத்திலே சொல்லும்போது உள்ளே இருக்கக்கூடிய உண்மையான மனுஷனை பத்தி எழுதுறார். இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? ஆவியா இருக்கிற நான் இந்த சரீரத்துல வாழ்றேன். இந்த சரீரத்தில் வாழ்கிற நான், எனக்கு உணர்ச்சிகள் உண்டு, ஐம்புலன் உணர்வுகள் உண்டு, சிந்திக்க முடியும், தீர்மானிக்க முடியும், பிசிக்கல் சென்சஸ் எனக்கு உண்டு. அந்த பகுதி மனம் அல்லது ஆத்மா, உணர்ச்சி கொள்ளும் சித்தம் கொள்ளும் ஆற்றல், இதெல்லாம் இந்த மனதில் இருக்கு. இப்ப ரட்சிப்பு எங்க வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் உள்ளே ஆவியிலே உண்மையான வாழ்ந்து கொண்டிருக்கிற உள்ளே இருக்கிற மனுஷனிலே நீங்கள் ஒரு புது மனுஷனா மாறிட்டீங்க. அந்த புது மனுஷனாக மாற்றப்பட்டவனை நீங்க நான் இன்னும் அந்த பரிசுத்தத்துக்குள்ள பூரணமாகல, நான் இன்னும்
பாவியா இருக்கேன் அப்படின்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க செய்த செயலை வச்சு உங்களை அடையாளப்படுத்துறான். ஆனா நம்ம வெளிப்புறமா இருக்கிற காரியத்தை வச்சு உள்ள நான் மாத்தல. கவனிக்கணும். உள்ள நான் என்னவாக இருக்கணும், அதுக்கேற்ற பிரகாரம் வெளியில் உள்ள சூழ்நிலையை நான் மாற்றுகிறேன். உலகத்தில் ஜனங்கள் வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி அதை எண்ணி அதிலே ஒன்றித்து போகிறார்கள். ஒரு சிலர் அதற்கு எதிராக முற்போக்காக பேசி காரியத்தை மாற்ற பார்க்கிறார்கள். That is their effort. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பினாலே உள்ளே ஆவியிலே உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உள்ள இருக்கக்கூடிய மனுஷன், அந்த மனுஷனை கர்த்தர் எழுதுகிறார், இங்கே சொல்லுகிறார், நீ ஏற்கனவே உனக்கு ஒரு மெய்யான நீதியும் பரிசுத்தமும் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அப்ப உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன்ல எந்த விதமான கரை இல்லை, எந்த விதமான குறைவு இல்லை. அது எப்படி இருக்குன்னா, தேவனாலே மறுபடியும் ஒரு புதிய ஒரு சிருஷ்டியாக தேவன் அதை சிருஷ்டித்திருக்கிறார். அதுல எந்த குற்றம் இல்லை, எந்த கரை இல்லை. உள்ளே நீங்கள் புது சிருஷ்டி. அந்த பழைய மனுஷனை ஏதோ கொஞ்சம் பழுதடைஞ்ச மனுஷனை மாடிஃபை பண்ணி உங்களுடைய கேரக்டரை எப்படி நீங்க மேனேஜ்மெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி செய்யல. உள்ள நீங்க பரிசுத்தமாயிட்டீங்க. சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், அது உண்மைதானா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம படிச்சிடலாம். பாருங்க என்ன எழுதிருக்கு, நீங்க பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எங்க பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம்? உள்ளத்துல. உண்மையான மனுஷன், உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் பரிசுத்தமாயிட்டான். அவன்ல எந்த குறைவும் இல்லை. இல்ல அவன் ஒவ்வொரு நாளும் அதை நான் உள்ள இருக்கிற மனுஷனை சரிப்படுத்திட்டே வரல. இந்த வெளிப்பாடு தான் எனக்கு பிரச்சனை. இந்த சரீரம் பாவ சரீரம். இந்த சரீரம் பாவ சரீரமா இருக்குது. என்னுடைய மனம் இன்னும் ரட்சிப்படையில, பழைய எண்ணங்கள் வருது. உள்ள இருக்கக்கூடிய மனுஷன் புது சிருஷ்டி. அது எப்படி இருக்குன்னா, தேவனை போலவே இருக்கிறது. எப்படி ஆதாமை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது தேவ சாயலாக சிருஷ்டித்தாரோ, அதே போல நீங்கள் சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக உள்ள இருக்கீங்க. உள்ளத்திலே நீங்கள் என்னவா இருக்கிறீர்களோ அதற்கேற்ப உங்கள் மனதை மாற்றி, மனம் புதிதாகிறதுனாலே மகிமை மேல் மகிமை அடைந்து, மகிமை மேல் மகிமை அடைந்து நீங்கள் மறுரூபமாக முடியும். எப்படி இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு ஆவியானவர் வழியாக சில காரியத்தை நான் வேத புத்தகத்தை நான் எடுத்துக்காட்ட நான் விரும்புறேன். ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். அங்க கொஞ்சம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்மளுக்கு இதை பார்த்தோம்னா நமக்கு புரியும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கிறேன். ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் ஆயிற்று. ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு மனுஷன் சொன்னா ஆதாம குறித்து சொல்றாரு. அந்த ஒரு மனுஷன் செய்த பாவம், அந்த பாவத்தினாலே இந்த உலகத்தில் என்ன வந்துதான்? மரணம் பிரவேசித்து. பாவம் என்ற வார்த்தையே முதல் முறையா எங்க பார்க்கிறோம்னா, தேவனுக்கு விரோதமா அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவம். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்து, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் எல்லாம் நல்லது 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 நல்லதுன்னு சொல்றாரு. மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு, நல்லதுன்னு சொல்றாரு. அவங்க கிட்ட எந்த குறையுமே இல்லை. ஆனா 3ஆம் அதிகாரம் வரும்பொழுது ஒரு காரியம் நடைபெறுகிறது. நம்ம அங்க படிக்கலாம். இப்ப எபேசர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சோம். கெட்டு போகிற பழைய மனுஷனை பத்தி வேதம் சொல்லுது. மோசம் இச்சைகளாலே மோசம் போன பழைய மனுஷன். அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க. அந்த பழைய மனுஷன் எப்படி கெட்டானா, இச்சையும் வஞ்சகமும். பாவம் என்பது இச்சை. அந்த இச்சையை கொடுத்து எப்படி வஞ்சிக்கிறான், வஞ்சகம். டிசீவிங், he is a deceiver. அவன் எப்படி ஏமாற்றுகிறான், எப்படி ஏமாற்றினான் பார்த்தா அந்த முதல்ல அங்க போனாதான் நமக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும். அங்க போயிடலாம். அது 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போயிடுவோம். தோட்டத்துல எல்லா வித ஆசீர்வாதமான இடத்துல அவங்கள வச்சார்.
அப்போ சர்ப்பம் வந்து கேட்குது, இந்த கனியை தேவன் புசிக்க வேணாம்னு சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்ட உடனே இந்த அம்மா சொல்றத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. தோட்டத்தின் நடுவில் 3வது வசனம் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இதை சொல்லும் போதே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த அம்மாவுக்கு அது மேல ரொம்ப ஆசையா இருக்கு, இச்சை வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சு. தோட்டத்தின் நடுவுல இந்த விளக்கப்பட்ட கனி மட்டுமல்ல, ஜீவனை தருகிற ஜீவ விருட்சமும் அங்கதான் இருக்கு. ரெண்டுமே நடுவுல தான் இருந்துச்சு. கர்த்தர் வந்து புசிக்க வேணாம்னு தான் சொன்னாரே ஒழிய தொடவும் வேணாம். சில நேரத்துல நமக்கு சில காரியத்தை சொல்லும் போது அதை கொஞ்சம் ஆட் பண்ணி ஜாஸ்தி சொல்றது. எனக்கு அவ்வளவு சொன்னாங்க, இதை சொன்னாங்க, எதை சொன்னாங்களோ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் சொல்றது பாருங்க. அதாவது ரொம்ப அதை செய்யறது ரொம்ப டிஃபிகல்ட், முடியாத மாதிரி அந்த அம்மா சொல்லுது. சர்ப்பம் பார்த்து டக்குன்னு கண்டுபிடிச்சான், இது மேல இந்த அம்மாவுக்கு இது மேல ஒரு இச்சை இருக்கு. இச்சைன்னு சொன்னா ஸ்ட்ராங் டிசைர், கிரேவிங். எதை தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதன் மேல ஒரு பெரிய ஒரு அளவு கடந்த பேராசை வந்துச்சு. எப்படின்னா அதை ஏமாத்துறான். சொல்றான், இதை நீ வந்து புசிக்கும் நாளிலே, இப்படி சொல்றான் பாருங்க, உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவான்னு சொல்றான். இங்க பொய்ய வந்து விதைக்கிறான் பாருங்க. நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இப்ப ஏற்கனவே தேவனை போலதான் இருக்காங்க. ஆனா சொல்ல, இதை செய்தால் நீ தேவனை போல இருப்ப. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் ஏற்கனவே புது சிருஷ்டி, நல்லா கவனிங்க, நீங்க தேவ சாயலாவே இருக்கீங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், என்னென்ன செய்யணும், எதை செய்தால் நீ அவருக்கு பிரியமா இருக்க முடியும் என்றதை சொல்றான ஒழிய, அவர் என்ன செய்தார், இப்பொழுது அவருக்குள் நான் யார் என்ற அந்த ரகசியத்தை மறைக்கிறான். ஏற்கனவே இவர்கள் தேவனை போல இருக்கிறார்கள். ஆனா பிசாசு அவங்களை பார்த்து சொல்றான், இல்ல இல்ல, நீ இனிமேல் தான் நல்லா இருக்க போற. அப்ப பாருங்க, ஸ்திரீயானவள் அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவளுக்குள்ள அந்த இச்சை ஒரு என்டைஸ் பண்ணி விடுறான், கவர்ந்து இழுக்கிறான். அப்போ ஸ்திரீயானவள் அந்த நிமித்தம் பேசுற வார்த்தையை பாருங்க, அவளுக்குள்ள ஏற்பட்ட அனுபவம் சொல்லப்படுது. விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்க இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் இருக்கிறது என்று கண்டு 3 காரியம் சொல்லுதுங்க. புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது. இதை குறித்து யோவான் எழுதும் பொழுது சொல்றார் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால் உண்டானவைகள் போது பிசாசினால் உண்டானவைகள். அது என்ன? மாம்சத்தின் இச்சை. அந்த அந்த கனியை புசிக்கணும்னு ஒரு அவ உடம்புல அது ஒரு கிரேவிங், புசிக்கிறதுக்கு ஒரு கிரேவிங். பிறகு அந்த கண்ணுல ஒரு ஆசை, ஒரு பேராசை அவளுக்குள்ள அது இழுக்குது அவளை. பிறகு தேவனை போலவே இருப்பென்ற ஒரு பெருமை. இது 3ஐயும் எப்படி கொண்டு வரான்னா, இச்சையை கொண்டு வந்து இந்த காரியத்துல அவர்களை ஏமாற்றி, இதை செய்தால் நீ இப்படியே இருப்பேன். அப்போ பாவம் என்பது தேவன் சொன்ன வார்த்தைக்கு எதிரான காரியத்தை அதை செய்யும்படியான ஒரு கிரேவிங், ஒரு இச்சை, அதுல வஞ்சம். ஓகே, ஒன்னும் தப்பு கிடையாது, பரவாயில்ல, எல்லாரும் செய்யறதா நம்ம செய்திருக்கோம், இன்னும் பெரிய தப்பு இல்லை என்ற மாதிரி உங்க மனதுல சில நேரம் பிசாசு உங்களை வஞ்சிக்க பார்த்தா, இந்த காலையில சொல்றேன், இவ்வளவு நாள் நீங்க ஒருவேளை நிலை தடுமாறி போனாலும், இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், விழுந்தாலும் நீங்கள் எழுந்திருக்க முடியும். கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோட உங்களை ரட்சித்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய செயல்கள் உங்களுக்கே ஒரு மாதிரி பிடிக்காம இருக்கலாம். நல்லா கவனிங்க, நீங்க உங்களே வெறுக்கலாம். உன்னையே நீ வெறுத்தாலும் உன்னை வெறுக்காத ஒருத்தர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்ப இந்த பாவத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு திரும்ப அங்க போவோம், அதை இப்ப படிக்கிறோம் பாருங்க. ரோமருக்கு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம படிச்சோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் ஒரு தடவை படிச்சிருங்க. ஒரே மனுஷனாலே பாவமும்
பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் அங்க நிறுத்திக்கலாம். அந்த மனுஷன் செய்த, அதாவது ஏவாள் பண்ணாங்க, ஆனாலும் பாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி புருஷர்களுக்கு தான். ஒரு இல்லையா சொல்லுவோம், எல்லா ஆம்பளைங்களும் கவனிக்கணும், எல்லா புருஷனும் கவனிக்கணும். உங்க குடும்பத்துல நீங்க தான் பொறுப்பு. கர்த்தர் மனைவியை கூப்பிட்டு கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல உன்னதான் கூப்பிட்டு கேட்பார். அதனால புருஷர்களை அவன் விடுறதே இல்லை பாருங்க கோயிலுக்கு. பாத்தீங்களா? நீங்க அப்படியே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அவனுக்கு ஆம்பளைங்க வர்றது தான் பிடிக்காது. ஏன்னா அவங்களை கெடுத்த குடும்பத்தை கெடுத்த மாதிரி. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பெரிய தீர்மானத்தின்படி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இப்ப பாவம்னா என்னன்னு சொல்றாரு, அவன் அந்த கனியை புசிச்சு அந்த கட்டளைகள் இருக்கு இல்லையா, இதை செய்யாத அதை செய்யாத, அப்படியே தான் நம்ம தீர்ப்பு கொடுக்குறோம். இந்த கட்டளையின்படி அவர் தப்பு பண்ணிட்டாருங்க, இந்த வேதம் சொல்லுது இப்படி சொல்லுது, அவர் செய்யக்கூடாது செய்துட்டாரு, அப்படின்னு நம்ம தீர்ப்பு கொடுக்குறோம். அப்ப எதன்படி தீர்ப்பு கொடுக்குறோம்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில ஒரு மனுஷன் நம்ம தீர்க்கிறோம், குற்றம் தீர்க்கிறோம். இந்த வார்த்தையில இவர் தவறிட்டாரு, அதை பண்ணிட்டாரு. எதன் அடிப்படையில சொல்றோம்? இந்த வார்த்தை எதெல்லாம் சொல்லுதோ, எதெல்லாம் செய்யணும்னு சொல்லுதோ, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ, அதை வச்சு நம்ம தீர்க்கிறோம். ஆனா இப்ப கவனிங்க, 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதாவது ஒழுக்கமாக வாழும்படி கொடுக்கப்பட்ட கட்டளை கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே. தட்ஸ் வெரி சீரியஸ் மேன். நம்ம இந்த கட்டளையை கொண்டு வந்து இதை மீறிட்டாரு, இதனாலதான் அவர் பாவம் செய்துட்டாருன்னு சொல்றோம். ஆனா அவர் செய்தது பாவம் அல்ல, நல்லா கவனிங்க, அது பாவத்தினுடைய செயல். ஆனா அது என்னன்னா, அவர் செய்தது வாஸ்தவம் தான், உண்மைதான். ஆனா அது அந்த கட்டளை கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே பாவம் உலகத்தில் இருந்தது. ஒருவேளை நியாயப்பிரமாணம் இல்லாது இருந்தால் அது பாவம் என எண்ணப்படாது. என்ன சொல்றாருன்னா, அந்த கட்டளை இல்லைன்னா அவர் செய்து தப்புன்னு கணக்குல சேர்த்திருக்க முடியாது. கட்டளை இல்லையே. அப்ப கட்டளை இல்லாததுனால பாவத்துடைய கான்சிக்வன்ஸ் இருக்கு. அந்த கட்டளை இல்ல. ஒரு உதாரணத்தை சொல்றேன், கொலை பண்றது, கொலை பண்ணலாம், கொலை பண்ணாமலே இருக்கலாம், அப்படி ஒரு கட்டளை இல்லைன்னு வச்சுங்க. நாட்டுல சட்டத்துல சிவில் லா அந்த சட்டமே இல்லை அப்படின்னா, இல்லாம இருந்தா கூட அதோட கான்சிக்வன்ஸ் இருக்கு. அந்த குடும்பம் நடுத்தருல வருது. குத்தினவரும் கொலை பண்ணவரும் அதுல பாதிக்கப்படுறாரு. அவர் மனசாட்சி அவரை உறுத்தும். அப்ப உள்ள you will not have a peace of God. தேவ சமாதானம் உள்ள இருக்காது அந்த மனுஷனுக்கு. அந்த மனசாட்சி கொஞ்சம் கொஞ்சமா சூடுண்டு போயிடும். பட் ஆனா அது தெரியும். கவனிக்கிறீங்களா? அப்ப பாவம் தொடர்ந்து செய்யாம இருக்கிறதுக்கு, அந்த பாவம்னா என்னன்னு தெரியறதுக்கு, அந்த கான்சிக்வன்ஸ் என்ன, இப்படி செய்தா அதோட விளைவு என்ன இருக்குன்றது தான் கட்டளை கொடுத்தாங்களே ஒழிய, அந்த கட்டளையினாலே நீ சரியாகிறதுக்கு இல்ல. அந்த கட்டளை அங்க கொடுக்கிற அந்த லா ஒரு மனுஷனை நீதிமான் ஆக்காது. ஆனா ஒரு அவேர்னஸ் கொடுக்குது, இதை செய்யக்கூடும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இருந்தா கூட நான் செய்யறேன். அதுக்கு காரணம் என்னவென்றால், எனக்குள்ள ஒரு பாவம் இருக்குது. அது பாவம் இருந்ததுனால அவர் சொல்றாரு, ஆதாம் முதல் மோசே வரைக்கும் 14 வசனம் பாருங்க, ஆதாம் செய்த மீறுதல் நிமித்தமாக ஃப்ரம் ஆடம் வழியாக பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. இப்போ ஆதாமுடைய நேச்சர், ஆதாமுடைய தன்மை, அந்த பாவம் எல்லாருக்குள்ளேயும் வந்துடுச்சு. சங்கீதக்காரன் சொல்றான், என் தாய் என்னை பாவத்திலே கருத்தரித்தாள். கருவுல உருவாகும் போதே ஒரு பாவ சுபாவத்தோட பிள்ளைங்க உருவாகும். அதனால பிள்ளைங்களுக்கு நல்லதுதான் சொல்லிக் கொடுக்கணும் ஒழிய கெட்டது சொல்லிக் கொடுக்க வேணாம். அது தானா வரும். ஹலோ, ஏன்னா அது உள்ள இருக்குது. இப்ப அதிலிருந்து வந்ததுனால இப்ப நமக்கு அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி நடாது சரியா இல்லையா, அன்ஃபேரா இருக்க, ஏமா படலீங்களா, அவர் செய்தது நான் ஏங்க பண்ணேன்னா, எல்லாருமே தீர்ப்பு கொடுத்துட்டாரு. எல்லாருக்கும் இப்படி இருந்ததுனால ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுக்கப்படுது பாருங்க. 16வது வசனம் பாருங்க, ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிற்று. ஒருத்தர் அந்த ஆதாம் செய்த பாவத்து நிமித்தமா நம்ம எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த பாவத்துடைய கான்சிக்வன்ஸ் மரணம். தேவனை விட்டு பிரிந்தது, பூமி சபிக்கப்பட்டு
இந்த பூமியிலே குடும்பத்தை சரியா சமாதானமா நடத்த முடியாம இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் வேதனையோடு கலந்து வருகிறது. பணம், வீடு, வசதி எல்லாம் இருந்தாலும் அது உள்ள ஒரு வேதனை. உடல்ல சரீரத்துல ஜீவன் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா அவனோட மரணம் தழுவி இருக்குது. நல்லதுன்னு ஒன்னு எடுத்தா அந்த நல்லதுக்குள்ள கெட்டது, ஆசீர்வாதம் பார்த்தா ஆசீர்வாதத்தோட வேதனை. அவன் விதைக்கல, அது பக்கத்துல தானா வருது. இன்னைக்கு பெரிய கேள்வி பாருங்க எல்லாருக்குள்ளயும், ஏங்க இந்த ஆளுக்கு இப்படி ஆனாரு? பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது, அந்த தீர்ப்பு கொடுத்துட்டார். இந்த மனுஷன் செய்த பாவத்தினாலே அவனிலிருந்து ஃப்ரம் ஆடம் அவனிலிருந்து வருகிறது என்னவென்றால் பாவ மரணம். மரணம் என்றால் தீமை, சாபமான ஒரு வாழ்க்கை. ஆனா இப்போ தேவன் இது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்துல சொல்றாரு இன்னொரு தீர்ப்பு இருக்குது, கிருபை வரம். இயேசு கிறிஸ்து ஒருவரால நமக்கு கிடைத்த அற்புதமான காரியத்தை சொல்றாரு. 17வது வசனம் படிக்கிற மாதிரி, ஒருவன் மீறுதினாலே அந்த ஒருவன் வழியாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஜீவனை அடைந்து. இப்போ உங்களுக்கு ஒரு காரியம் நடந்திருக்கின்றார், வந்திருக்கும் அத்தனை பேரும் கவனிங்க. யாரெல்லாம் இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டீர்களோ உங்களுக்கு ஒரு காரியம் நடந்திருக்கிறது. உள்ளே புது சிருஷ்டிகள் ஆக்கப்பட்ட நாம், நமக்கு ஆதாம் நிமித்தம் வந்த பாவம், மரணம், அதனால் வந்த நாச மோசத்துல போய் இப்ப நடக்குதுன்னா உடனே பிசாசு உங்களை அடையாளப்படுத்துறான், இது கர்த்தர் கொடுத்திருக்காரு எடுத்துக்கோன்றான். வியாதி வரும்பொழுது தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொடுத்திருக்கிறான். சில பேர் சொல்றாங்க அவருக்கு வியாதி வந்ததை கர்த்தர் கொடுத்தாரு, தண்டிக்கிறாரு என்றாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தர் அப்படி செய்யறவர் அல்ல. இவரிடத்தில் தீமை ஒன்றும் இல்லை. சொல்லாத நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும்போது பரமபிதாவானவர் நன்மையானதை கொடுப்பது. ஒரு அம்மா சொல்லிச்சு, அவங்க பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, சாவர மாதிரி ஆயிடுச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, ஆண்டவரே என் உயிர் எடுத்து இந்த பிள்ளை கொடுங்க. உனக்கே இருக்குத, அந்த அம்மாவுக்கே இந்த பிள்ளை அப்படி சாகக்கூடாதுன்னு இருக்குத, உன்னை சிருஷ்டித்த தேவன் உன்னை குறித்து எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் இருக்கு தெரியுமா? ஆனா பிசாசு நம்மள மோசம் போக்குறான். ஒவ்வொரு தடவையும் சொன்னான், you did something, that's why God is punishing you. உன் மேல கர்த்தர் கடும் கோபமா இருக்கிறாரு, உன்னை நல்ல வழிக்கு கொண்டு வரதுதான் உன்னை தண்டிச்சிட்டு இருக்கிறாருன்ட்டான். உடனே அவங்க நினைக்கிறாங்க ஏதோ ஒரு நோக்கத்தோட கொடுத்திருக்காரு, நடக்கட்டும். அப்ப எப்படி நீங்க இதுல இருந்து வெளியே வருவீங்க? அப்போ பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு, இப்ப விசுவாசிகள் ஆன பிறகு இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்தபடினால பழைய மனுஷனை போலவே உங்களை கொண்டு வந்து அடையாளப்படுத்தும் போது நீங்க கவனமா இருந்து இந்த வியாதியும் துன்பம் கஷ்டம் நீங்க அதோடு இணைந்து விடாதபடி உள்ளத்துல நீங்கள் யார்? நீங்கள் புதிய மனுஷனாய் மாறிவிட்டீர்கள். மெய்யான நீதி பரிசுத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது. எந்த இடத்தில் நீதி இருக்கிறதோ, நீதி நிறைவேறினதோ, அந்த மனுஷனுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. முன்பு ஆதாம் வழியாய் மரணம் ஆண்டு கொண்டது, சாபம் ஆண்டு கொண்டது. ஆனால் கிருபையின் பரிபூரணத்தை கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம், அவருடைய அன்பை பெற்ற நாம், தகுதி இல்லாத எனக்கு அந்த கிருபையை பரிபூரணத்தை பெற்ற நான், நீதியாக ஈவை பரிசாய் பெற்ற நான், இனி மரணத்தை அல்ல ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அடுத்த வசனம், ஆகையால் மீறுதலினாலே எல்லா மனுஷனுக்கும், கோடு போட்டுங்க, கோடு போட்டுங்க, ஒருவனுடைய மீறுதலினாலே எல்லா மனுஷனுக்கும் தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு உண்டானது. அதனாலதான் பாருங்க, உங்க குடும்பத்தில் நல்ல கணவன் மனைவி இருந்தா கூட உங்களுடைய வாழ்க்கை பூரணப்படுறது இல்ல. பணம் இருக்குது, குடும்பம் இருக்குது, எப்பவுமே ஒரு வெற்றிடம். இந்த மனுஷனை கேட்டு பாருங்க, எல்லாம் மாய என்றான். எதுவுமே அவனுடைய வாழ்க்கையில நிரந்தரம் இல்லைன்றான். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை வச்சு நான் பூரணப்படல, இந்த பணம் என்ன பூரணப்படுத்தல, இந்த உறவு எனக்கு பூரணத்தை கொடுக்கல, இந்த உலகத்திற்கு பணமும் சம்பத்தை எனக்கு பூரணத்தை கொடுக்கல. இயேசு கிறிஸ்து ஒருவராலே என் ஜீவன் பரிபூரணப்பட்டது. There is no emptiness. எனக்குள் வெறுமை இல்லை, எனக்குள் என் பாத்திரம் நிரம்பி இருக்கிறது. உலகத்திற்கு விட எனக்குள் ஒரு பெரியவர் இருக்கிறார். அப்ப உலக மக்கள் எல்லாருக்கும் என்ன சொல்லுது? நல்லவன், கெட்டவன், அசிங்கமானவன். சொல்லுங்க பார்க்கலாம். குட், பேட், அக்லி. நல்லவன், கெட்டவன்,
எல்லாம் ஒன்னா புடிச்சாரு. புடிச்சு சொல்றாரு, உங்க எல்லாரும் மேலே ஒரு ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. யார் மேல? நல்லவ மேல இருக்குது, அசிங்கமானவ மேலேயும் இருக்குது. அசிங்கம் என்னது? முகம் அசிங்கம் இல்ல, அவருடைய கேரக்டர், சுபாவம் ரொம்ப அசிங்கமானவன். அவன் எங்கெல்லாம் போறான், அந்த அம்மா எங்கெல்லாம் போதும் அந்த குடும்பத்தை நாசமாக்கிடும். பல பேருடைய வாழ்க்கையை அழிப்பாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அசிங்கமானவன். இவனோட கொண்டு போய் நல்லவனையும் சேர்த்துட்டார். இப்ப நம்ம கேட்கலாம், எப்படி இது இது வந்து அன்ஃபேரா இல்ல, இது சரியா இல்லையே. இப்ப பாருங்க, எப்படி ஒரு மனுஷனால எல்லார் மேல ஆக்கின தீர்ப்பு வந்ததோ, ஒரே நீதியினாலே. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் நீதியை நிறைவேற்றுகிறார். அந்த நீதினால எல்லா மனுஷருக்கும், தட்ஸ் குட் நியூஸ், எல்லா மனுஷருக்கும், நல்லவன் கெட்டவன் அசிங்கமானவன் எல்லாருக்கும் ஜீவனை அளிக்கும்படியான ஒரு நீதி ஏதுவான ஒரு தீர்ப்பு உண்டாயிற்று. ஆகவே நல்ல செய்தி என்னவென்றால், உங்க நல்ல நடத்தையினால ரட்சிப்பல்ல, நீங்க கெட்டு போயிட்ட என் பிஹேவியர் சரியில்லைன்றதால அல்ல, எனக்கு அருமையான உங்க பிஹேவியரை மாற்றிட்டு வர்றது இல்ல, உள்ள நீங்க யாருன்னு தெரிஞ்சா உங்க பிஹேவியர் தானா மாறும். வெளியில மாத்தி நான் உள்ள சரிப்படுத்தல, உள்ள என் தேவன் சரிப்படுத்தினால அவர் சொல்றாரு, இப்ப வெளியில உண்டால உன் மனசை மாத்த முடியும். சரியா புரியல நினைக்கிறேன். இருங்க, எல்லா மதமும் வெளியில இருந்து தங்களை மாத்துறாங்க. When they go through trial or test, when they face terrible problem, they speak positively. அவங்க கொஞ்சம் முற்போக்கா பேசி எப்படியாவது அதை சரிப்படுத்தணும்னு பார்க்கறாங்க. நான் அப்படி பண்றது இல்லை. நான் ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். உள்ள ஐ அம் கம்ப்ளீட்டட், எனக்குள் குறைவு இல்லை, உள்ளே நான் பரிசுத்தமா இருக்கிறேன், எந்தல எந்த குறையும் இல்லை, எந்தல எந்த குறைவும் கிடையாது. உள்ளே அவர் எப்படி இருக்கிறார் அதே வண்ணமாகவே நான் இருக்கிறேன். ஐயா ஐயா நல்ல கவனிங்க, இதெல்லாம் எல்லா சபையிலும் கிடைக்காது. இங்க ஏசிசில வந்தா தான் உங்களுக்கு இந்த செய்தி கிடைக்கும். இப்போ no, I am not giving my suggestion, it is not my opinion. எடுத்து படிங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அவருடைய விருப்பத்தின்படி நான் இன்னைக்கு அவர் விரும்பிட்டார், இந்த பாவியை, இந்த துரோகியை, இந்த சத்ருவை, என்ன எனக்கு விரோதமாயிருந்த தீர்ப்பை எடுத்து போடும்படி என் இடத்திலே அவர் ஏற்றுக்கொண்டு அவர் ஒரே தரம் அந்த சிலுவிலே பலியானதினாலே நடந்த காரியம் என்னவென்றால், நான் பரிசுத்தமாக்கப்பட்டாகிவிட்டது. எங்க பிரதர் இப்ப கூட வரும்போது சண்டை போட்டு வந்தேன், என்ன போய் பரிசுத்தமாக்கிட்டீங்க. உங்க பிஹேவியரை பத்தி பேசல, உங்க நடத்தையை பத்தி பேசல, உள்ள சொல்லுங்க. உள்ள இருக்கிற மனுஷன் தான் உண்மையான மனுஷன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. புரியலன்னா சாவு வீட்டுக்கு போனோம். நீ புரியலன்னா யாராவது சாவு செத்துட்டாங்கன்னா அங்க போ, அவங்க பேசுறத கொஞ்சம் கேளு, அப்ப நல்லா புரியும். நேத்து கூட இருந்தாருங்க, நைட்டு இட்லி சாப்பிட்டாரு, பேசிட்டு ஒரு விக்கில் வந்துச்சு போயிட்டாருன்றான். அப்ப இது என்னடா பாடின்றான். அவன் கரெக்டா சொல்றான் பாருங்க, இது என்னவா? அப்ப வெளியில இருக்கிறது என்ன? பாடி. அப்ப உள்ள இருக்கிறது ஆவி. அந்த ஆவி போயிடுச்சுன்றானே, அதுதான் உனக்கு சொன்ன, அந்த ஆவி கிறிஸ்துவாலே மறுபடியும் பிறந்து விட்டது. ஹல்லேலூயா. அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய ரியல் மேன், இன்னமோஸ்ட் பீயிங், ஸ்பிரிட் பீயிங், உள்ள இருக்கிற மனுஷன் பெர்ஃபெக்ட் ஆயிட்டான், பரிசுத்தம் ஆயிட்டான். 14வது வசனம் பாருங்க, 14. இது வேற, இங்க தமிழ்ல ஒரு தப்பான ஒரு டிரான்ஸ்லேஷன். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே பலியினாலே, பரிசுத்தமாக்கப்பட்டது மட்டுமல்ல, now you are completed. பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு தடவையும் பலி கொடுத்தாங்க, அடுத்த வருஷம் வந்து பலி கொடுத்தான். Because those people were giving offerings, sacrifice
blood offering, but that's work not been completed. அந்த வேலை முடியல, பூரணத்தை கொடுக்கல. ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூர்ந்துகிட்டே வந்தாங்க. ஆனா இப்போ இங்க வரும்போது நம்ம நினைவு கூறுறது இல்ல. உள்ள வரும்போதெல்லாம் நான் பாவி நின்றது இல்ல. நான் உள்ள வரும்போதெல்லாம் எனக்கு ஒருவர் நீதியை நிறைவேற்றிருக்கிறான் நம்ம நினைவு கூறுவோம். என்னை அவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். வேதம் சொல்லி இப்ப நீங்க நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க. பழைய மனுஷன் தான், அந்த மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குன்னு தெரியறதுக்கு தான் கர்த்தர் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். ஒழுக்கமா வாழ்றது கட்டளை ஏன் கொடுத்தாருன்னா, உனக்கு தெரியணும் நீ பாவின்னு. ஒவ்வொரு மனுஷனும் தான் பாவி என்றதுக்கு தெரியறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு, அவன் அறிந்து கொள்றதுக்கு கட்டளை கொடுத்தாராம். படிக்கலாம், ரோமர் 7ஆம் அதிகாரம். ரோமர் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். 4வது வருஷத்தை நான் படிக்கிறேன். நியாய பிரமாணத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாருன்னு சொல்றார். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து, அவருக்கு நீங்கள் மனவாட்டிகளாய் மாறினபடினார். அது நிமித்தம் நீங்கள் கனி கொடுக்கும்படி இயேசுவின் சரீரத்தினாலே, இந்த நியாயப்பிரமாணம் என்னை டிக்டேட் பண்ணி இதை செய்ய அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்னை ஆக்கிரைக்குள்ள தீர்க்காம அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். 6வது வசனம், இப்பொழுது பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை சிறைப்படுத்தியிருந்த, கட்டி போட்டிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு செத்து அதிலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேன். அப்படின்னா அவர் சொல்றார், ஆகையால் என்ன சொல்லுவோம்? இது என்ன விளக்குறார் பாருங்க. நியாயப்பிரமாணம் பாவமா? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினாலே அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. நியாயப்பிரமாணம் பாவம் இல்லை, அது நல்லது, பரிசுத்தமானது, நீதியானது, தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனா அது என்னை அப்படியே விட்டுடுச்சு. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த லா? நான் ஒரு பாவின்னு எனக்கு தெரிஞ்சது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இச்சியாது இருப்பாயாக. அங்க சொல்றாரு பாருங்க, இச்சியாது இருப்பாயாக. அது படிக்கிறோம் பாருங்க. நியாயப்பிரமாணம் பாவம் அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினாலே அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சியாது இருப்பாயாக நியாயப்பிரமாணம் சொல்லாது இருந்தால் இச்சை பாவம் என்று அறியாமல் இருப்பேனே. இவ்வளவு நாள் அவர் என்ன நினைச்சார்னா, மதத்தின்படி செய்யறது தான் பாவம். My action will determine that I am a sinner or not. என் செயல்கள் நான் பாவியா இல்லையான்றது என்னை உறுதிப்படுத்தும். ஆனா அவர் சொல்ற, இல்ல இல்ல இல்ல, நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் எனக்கு தெரியுது. நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லல, இச்சியாதிருப்பாய் சொல்லாம இருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காது. அது சொல்றாரு பாருங்க, என்ன பண்ணுச்சுன்னா, பாவமானது எழுதப்பட்ட கொடுக்கப்பட்ட சட்டத்தை பயன்படுத்தி, வசனம் படிக்கிறேங்க, நம்ம தமிழ்ல எப்படி இருக்குன்னு நான் படிச்சிடறேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகல இச்சைகளும் என்னை நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம். ஒண்ணுமே புரியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி தமிழே கொஞ்சம் புரியுற மாதிரி படிக்கிறேன். பாவமானது கட்டளையினாலே சந்தர்ப்பத்தை பெற்று, வாய்ப்பை பெற்று, சகலவித இச்சைகளும் எனக்குள்ளே நடப்பித்தது. கட்டளை ஒவ்வொரு முறையும் வாய்ப்பை தேடி, நான் யார், நான் எப்படிப்பட்டவன் என்பதை, அது ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து எனக்குள் இருக்கக்கூடிய இச்சையை வெளிப்படுத்தி காட்டுகிறது. நியாயப்பிரமாணம் ஒருவேளை இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பாவம் என்னன்னே எனக்கு தெரியாது, அது பாட்டு டெட்டா செத்து போன மாதிரி இருந்திருக்கும். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த போது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கட்டளை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் செத்தேன். யார் தெரியுமா சொல்றா? பவுல். அவர் ஒரு பரிசேயன், யூதன். நீங்க இந்த நியாயப்பிரமாணத்தை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு நல்லா தெரியும், மனப்பாடமா தெரியும். இது அவங்களுடைய மதத்துடைய ஒரு கோட்பாடுன்னு சொல்ல போனா அவங்க படிச்சிருக்கணும், நல்ல மனப்பாடமா தெரியும். அது இப்ப சொல்றாரு, நியாயப்பிரமாணம் இல்லாதவனா இருந்தபோது ஜீவனாய் இருந்தேன், கற்பனை வந்த போது உயிர் கொண்டு நான் மரித்தவனானேன். பிறகு இப்படி இருக்க அடுத்த வசனம் 11ஆம் வசனம், பாவமானது கற்பனையினாலே வாய்ப்பை பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. நியாயப்பிரமாணம் வந்ததினால்
இதுக்கு முன்னாடி வராத வரைக்கும் எனக்கு தெரியலன்றார். அது எப்படி வராது? அவருக்கு தெரியாம இருக்கும்? நியாயப்பிரமாணம் அவரை கரைச்சி குடிச்சவராச்சு. அதை பத்தி சரியான வெளிப்பாடு கிடைக்கல. ஒரு திரை இருந்தது, ஒரு தெரியல. அந்த திரை விளக்கப்படும் பொழுது இந்த கட்டளை உள்ள போய் மறைஞ்சிருக்கிற பாவத்தை ஸ்டர் பண்ணி வெளியில கொண்டு வந்துச்சு. ஒரு எலி பிடிக்கும் போது புகை உள்ள விட்டீங்கன்னா உள்ள இதெல்லாம் வெளில வந்து பாருங்க. அதுதான் சட்டத்தை பத்தி பேச பேச ரகசிய பாவம் எல்லாம் வெளியில வந்துரும். ஹலோ, that's why we don't like that. Anywhere, if they talk about the more law and the sin will stir up, பாவம் அப்படியே கலக்கிட்டு வெளியே வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணுது? என்ன குற்றவாளி, நான் தண்டிக்கப்படணும் என்ற ஒரு எண்ணம் வருது. அவர் சொல்றாரு, நான் செய்யக்கூடாதுன்ற திரும்ப திரும்ப செய்யறேன், அது நான் அல்ல. இப்ப கவனிங்க, அவர் சொல்ல பாருங்க, அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற. அப்போ விரும்புகிறதை செய்யாதவனாயிருக்க, எதை செய்யக்கூடாதோ அதை நான் செய்யறேன். அப்ப அது யார் செய்யறது? பவுலை பார்த்து கேட்டாங்க கேள்வி. அப்ப யார்ப்பா செய்யறா? நான் அல்லன்ட்டார். ஹலோ, அப்ப யாரு? நான் அல்ல, எனக்குள் இருக்கும் பாவமே. அந்த பாவத்தை எடுத்து போடும்படி. அந்த பாவம் என்ன? இச்சிக்குது. இச்சியாதிருப்பா. அந்த இச்சியாதிருப்பாய் என்ற வார்த்தை பிசாசு வஞ்சித்து ஏமாற்றி எனக்குள்ள you are all right, நீ நல்லதா இருக்கிற, அந்த நியாயப்பிரமாணம் வராத வரைக்கும் அது என்னை ஏமாத்தி என்ன வஞ்சித்து கொன்று போட்டது. எப்படி சொல்லுச்சுன்னா, பாரு, நீ ஒன்னும் கெட்டது செய்யலையே, நல்ல மனுஷன் தானே, நீ கொலை பண்ணலையே, வேதத்தின் கோயிலுக்கு 5 தடவை போயிருக்கியே, நல்ல மனுஷன், எந்த தப்பும் பண்ணலையே, சத்தா நேரா பரலோகம்ல போவே நீ அப்படின்னு என்ன வஞ்சித்தது. ஆனா கற்பனை உள்ள வந்தவுடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்குள் மறைந்திருக்கிற இச்சையை வெளிக்கொண்டு வந்து என்னுடைய பரிதாபமான நிலையை, இந்த பாவத்தை காட்டியது. இப்போ எனக்கு புரிந்து விட்டது, இவ்வளவு நேரம் நான் செய்தேனே, இவ்வளவு காலம் இப்படி வாழ்ந்தேனே, அது நான் அல்ல, எனக்குள் இருந்த பாவம். ஆனால் இப்பொழுது என்ன நடந்ததுன்னு சொல்லும்போது 8ஆம் அதிகாரத்து வராது. முன்பு ஆதாம் நிமித்தமாக பாவம் மரணம் என்ற பிரமாணத்துக்கு கீழ் சிக்கி, அவனாலே இந்த மரணம் என்னை ஆண்டு கொண்டு, பாவம் என்னை ஆண்டு கொண்டு, என்னை டிக்டேட் பண்ணி என்னுடைய உள்ளகிற மனுஷனை கரப்படுத்தி என்னை தண்டிக்க வேண்டிய இடத்தில் இருந்தது. ஆனால் எனக்காக ஒருவர் இயேசு வந்த பிறகு, கிறிஸ்து இயேசுவின் ஜீவனின் ஆவியின் பிரமாணம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஜீவனின் ஆவியின் பிரமாணம். திரும்ப சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். சேர்ந்து சொல்லுங்க, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். திரும்ப சொல்லுங்க, முன்பு மரணம் என்ற பிரமாணம், பாவம் மரணம் என்ற பிரமாணம். ஆனா இயேசு வந்த பிறகு கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இப்போ இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கிடுச்சு. இதை சொல்றதுக்கு தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா நம்ம சமையல் பண்ற மாதிரி, இப்போ கோழிக்கறி வாங்கிட்டேன், விட்டுருங்க, நல்லதே சொல்றேன். நல்லா ஆட்டுக்கறி வாங்கி வச்சிருக்கேன், கொழுப்பா, தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் எடுத்து வந்தா பிரியாணியா? இது ஒவ்வொன்னா சேர்த்து 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 வந்து கடைசியா தான் பிரியாணி இறங்கும். அதே மாதிரி வசனத்தை ஒவ்வொன்னா கோர்வை பண்ணி எடுத்து வந்தாதான் நம்ம கதை என்ன நமக்கு புரியும். எப்ப பார்த்தாலும் பிசாசு, நீ பாவி, நீ தண்டிக்கப்படணும், நீ செய்ததை பார், நீ செய்ததை பார் குற்றப்படுத்தும் போது பவுல் சொல்றாரு, இல்ல இல்ல நீ அல்ல, உள்ளே ஒரு பரிசுத்தமான மனுஷன் வாழ்ந்திருக்கிறான். அந்த மனுஷனை கொண்டு வெளிப்புறமான மனுஷன் உன்னால மாத்த முடியும். உன் பிஹேவியரை எப்படி மாத்த முடியும்னா, உள்ள நீ யார் என்று அறிந்து உள்ளத்திலே புதிதான ஆவி பெற்ற நீ, மெய்யான நீதி பரிசுத்தம் கொடுக்கப்பட்டபடினால உன் மனதை மாத்தி சொல்லணும், சாத்தானே உனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, நான் கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டி. அவருடைய ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி விட்டது. ஆமென். அப்ப அந்த ஆவியின் பிரமாணம், ஜீவனை கொடுக்கிற ஆவியின் பிரமாணம். எல்லாம் சொல்லுங்க. மரணம் சொன்னா தீமை சாபம், ஜீவன் சொன்னா நன்மை ஆசீர்வாதம். சொல்லுங்க, நன்மை ஆசீர்வாதம். திரும்ப சொல்லுங்க, அந்த ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்,
இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதத்தில் வேதனை உண்டு, ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதத்திலே வேதனை இல்லை. உன் ஐஸ்வர்யம் உன் வீட்டிலே வரும்போது அதனால் உனக்கு வேதனை உண்டாகாது. உலக ஜனங்க மாதிரி சொல்லக்கூடாது, பணம் வந்தா கெட்டு போயிடும். நீ கெட்டு போக மாட்டேன். ஏன்னா பணம் ஒன்னு ஆளாது, பணத்தை நீங்க ஆளுவீங்க. அதனாலதான் ஈஸியா கொடுக்குறீங்க. எல்லாம் சைலண்ட் ஆயிடும். எப்படிங்க கொடுக்க முடியும்? இட் இஸ் நாட் ஈஸி, ரைட்? ஆனஸ்டா சொல்லுங்க, கொடுக்க முடியாது. ஹார்ட் ஏர்னிங் மணி நாட் ஈஸி. But after when I come to know what is the blessing of God, ஆசீர்வாதம் என்னன்னு தெரிஞ்ச பிறகு, இந்த ஆசீர்வாதத்துல வேதனை இல்லைன்னு தெரியும் போது, இந்த பணத்தால நான் வாழல, என் கர்த்தரால நான் வாழல. அப்ப ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிடுச்சு. அப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணத்துல பூமி சபிக்கப்பட்டது. சொல்றாரு, குழந்தை பெறும்போதும் வேதனை பெருகும். அற்பம் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது உன்னுடைய வலி அதிகமாகின்ற. நிறைய பேர் நினைக்கிறாங்க பிரசவ வேதனை பத்தி பேசுறாங்க. கல்யாணம் கட்டி குழந்தைய பெத்து போட்டு பாரு, வேதனை எப்படி பெருகுது நீ பாரு. சும்மாவா சொன்னா? வீட்டை கட்டி பாரு, கல்யாணம் பண்ணி பாரு. எத்தனை அடி, எத்தனை உத ஆம்பளைங்க. அடாடாடாடா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஓட்டனா ஜம்ப்னா மதில்ல ஓடன. இப்ப பாருங்க அந்த ஆளு, அந்த அம்மா இப்படி ஒரு பார்வை பார்த்தோன்னா உண்மையாயிடுறான். சிங்கம் அதெல்லாம் போவனா அடங்கிடுச்சு. எந்த சிரிப்பு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்க. ஐயோ, எதுக்கு சிரிக்குது நமக்கே தெரியாது. பாத்துருக்கீங்களா நீங்க? கல்யாணம் ஆகுற வரைக்கும் அந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு கல்யாணம் ஆனவனே சிரிக்கவே மாட்டேன். என்னம்மா சந்தவர்த்தனை கட்டி வச்சோமா, அதோட சந்தோஷம் போச்சு. திருமண உறவுகள் நசுக்கப்பட்டது. உழைத்து கொண்டு வருகிற பணம் வீட்டுல தங்க மாட்டு. சாபம் கலந்து இருக்குது. இது நல்லாயிடும் அப்படின்னு நினைச்சு பணத்தை வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறாரு. கொஞ்ச நேரம் பார்த்தா வேற பக்கமா போயிடு. எல்லாம் சரியாயிடுச்சுன்னு பாக்குறோம். திடீர்னு வீட்டுல யாரோ ஒருத்தர் வியாதி ஆகுறாரு. குடும்பத்துல 1008 பிரச்சனை போய் சிக்கிறார். ஆனா இப்பொழுது நீங்க கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் ஆசீர்வாதம் வரும்போது இதே விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை உன்னை வீழ்த்த முடியாது. நீங்கள் எழும்பி வருவீர்கள், இந்த மதிலை தாண்டுவீர்கள், சேனைக்குள் பாய்வீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள், புது பலனை அடைவீர்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற உனக்கு வெற்றி உண்டு. தோல்வி எனக்கு இல்லையே. எல்லாம் சேர்ந்து கையில தட்டி சொல்லுவோம், தோல்வி எனக்கு இல்லையே. இது ரொம்ப ஒரு நல்ல செய்தி. நான் இப்ப கட்டளையின் கீழே இல்ல, நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்ல. அது என்ன ஒவ்வொரு முறையும் குற்றப்படுத்தி என்ன பாவின்னு சொல்ல முடியாது. அதுல இருந்து நான் வெளில வந்துட்டேன். அப்போ கர்த்தர் அவுத்து விட்டாரா? ஓ, என்ன வேணா செய்யினாரா? அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டின்னு வந்திருக்காரு. ஹலோ, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கூட்டின்னு வந்து விடுதலையாக்கி உன் வாழை அவுத்து போட்டு எங்க வேணா ஓடுன்னு சொல்லல. எப்படி அவனை மாத்துறாருன்றத பாரு. 1008 கட்டளை போட்டாலும் இந்த ஆள் ஒழுங்கா வாழ்ந்தது இல்லை. கட்டளை போட்டாலுமே நம்ம அப்படிதான். பொதுவா பெண்களுக்கு வேதம் சொல்லுது, புருஷருக்கு சொல்ல மாட்டீங்களே. பெண்கள் நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்படிதான். கீழ் இந்த ஆளுக்கு நான் கீழ்படி. பிடிக்கலம்மா, பிடிக்கல போ, எனக்கு பிடிக்கவே மாட்டேன். Honestly, I'm telling you, they are finding so hard time to do that, right? They don't want that word. They say, Pastor, please remove the word from the Bible. We don't want that. அந்த வார்த்தை கொஞ்சம் எடுத்து போடுங்க. புருஷர்களே, மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள். அவர் சொல்றாரு, என்னையா ஒரு வார்த்தையை தயவுசெய்து அதை எடுத்துருங்க. எவ்வளவு அன்பு கூர்ந்தாலும் அதுக்கு புரியவே மாட்டுது பாஸ்டர். அது அப்பப்போ கேக்குது, என்ன லவ் பண்றியான்னு. அப்புறம் நான் சொல்றதுக்கு எனக்கே வெக்கமாகுது. ஊர்ல இருக்கிறவங்களாம் சொல்லுவான். இப்ப மனைவிக்கு சொல்ல முடியல, அங்க வெக்கமாகுது அவருக்கு சொல்லு. அது கேக்குது, ஐ லவ் யூ சொல்லு. சுமார் அதான் சொல்லி தொலையேன். இப்ப என்ன
What I'm trying to say, we find so hard time. Our life is not so smooth. ஸ்மூதா போமாட். ஏன்னா நம்ம கண்ணுல பார்க்கிற காரியத்தை வச்சு நம்ம மனசை நிறைச்சிட்டோம். இப்போ நான் சொல்லுகிறேன், உள்ளே நீங்கள் யார்? நீங்கள் உள்ளே என்னவாக இருக்கிற நியாயப்பிரமாண கட்டளை அவுத்த பிறகு இப்பொழுது கர்த்தர் உங்களை என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்துறான்னு பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுப்போம். அருமையான வசனம் பாருங்க சீக்கிரம். ஐயோ மை காட், டைம் இஸ் ரன்னிங் அவுட். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். Still I have 5 more minutes. படிங்க பிரதர். கிறிஸ்துவின் அன்பு எங்களை டாமினேட் பண்ணுது, என்னை ஆட்கொள்கிறது. இயேசுவின் பேர் அன்பு என்னை ஆட்கொள்கிறது. இதுக்கு முன்னாடி சட்டம் என்னை டாமினேட் பண்ணுச்சு, என்னை டிக்டேட் பண்ணுச்சு. ஒவ்வொரு தரையும் இந்த சட்டத்தை என்னால மேற்கொள்ள முடியல, அந்த சட்டத்தின்படி வாழ முடியல, என்னை குற்றப்படுத்தி தண்டிக்கணும் சொல்லிச்சு. அங்கிருந்து விடுதலை ஆக்கி இயேசுவின் அன்பு கிட்ட கொண்டு வந்துட்டார். அது என்னை முழுமையாய் ஆட்கொண்டது. அந்த அன்பை பத்தி விளக்குறார் பாருங்க, அந்த கல்வாரி சிலுவையை வச்சு சொல்றார். ஏனென்றால் எனக்கு கூட சேர்த்து சொல்லுங்க, ஏங்க என்ன நெருக்குது, ஏன் என் மேல அது டாமினேட் பண்ணுது? இந்த உலகத்துல எத்தனையோ அன்பை பார்த்தேன். கணவன் மனைவியோட அன்பு, அப்பா பிள்ளைகள் என்ற உறவு, நண்பர்கள் என்ற அன்பு, இந்த உலகத்தை எல்லாத்தையும் பார்த்தானா எந்த அன்போ என்ன அப்படி ஆட்கொள்ளல. ஆனால் இவர் அன்பு என்னை ஆட்கொண்டது காரணம் என்றால், ஏனெனில் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்த பொழுது எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்காகவும் மரித்தாரே. எல்லாருக்காக மரித்த பொழுது எல்லாருக்காக உயிரோடு எழுப்பப்பட்டார். நல்ல கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். அப்போ எல்லாரையும் ரட்சிச்சிட்டாரு. நாட் ஒன்லி தி சர்ச் பீப்புள். பெரிய ஷாக். இப்போ எல்லாருக்கும் ரட்சிச்சிட்டாரு. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமே. உண்மையா பாஸ்டர், என் புருஷனை கொடுமா? ஆமா கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுத்துட்டார். இப்போ நம்ம எப்படி ஒரு ஆள் தான் நிக்கிறோம்னா, அது அப்புறம் சொல்றேன், இந்த கவனிங்க. 15வது வசனம், பிழைத்திருக்க இனி தங்களுக்கு பிழைத்திராமல் தங்களுக்காக எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நாங்கள் நிதானிக்கிறோம் சொல்லிட்டு, இது முதற்கொண்டு ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியும். அது என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனை இந்த மனித முறைமைப்படி நான் மதிப்பிடுறது இல்லைன்றார். இந்த உலகத்துல மனுஷன் ஒரு மனுஷனை எப்படி முறைப்படுத்துறான்னா, எப்படி முறைப்படுத்துறான்? அவனுடைய கேரக்டர், அவனுடைய குடும்பம், அவனுடைய பணம், அதை வச்சு மதிப்பு போடுறாங்க. சில யூதர்கள் மத்தியில் என்ன ஆச்சுன்னா, கிறிஸ்தவர் உள்ள வந்தாங்க, அவங்க ஒரு மதிப்பு போட்டாங்க. அப்படிப்பட்ட ரோமருக்கு ஒரு மதிப்பு, கிரேக்கருக்கு ஒரு மதிப்பு, யூதனுக்கு ஒரு மதிப்பு. இப்போ சார் நான் அப்படி பாக்குறது இல்ல. இந்த மனித முறைப்படி எவனையும் நான் மதிப்பிட்டு நான் அப்படி பாக்குறது இல்ல. கிறிஸ்துவையும் நான் அப்படி பாக்குறது இல்ல. நல்லா கையை தட்டி தேவனை துதிப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியும் நான் ஒரு யூதன், அவரும் அந்த இடத்துல அவர் யூதன், எனக்கு அவரை பத்தி தெரியும். அவர் எங்க பிறந்தார், அவர் எந்த இடத்துல இருந்தார், ஒரு ஊழியம் என்ன, எல்லாம் எனக்கு மனித முறைப்படி தெரியும். ஆனால் நான் அப்படி பார்க்கல. அவரை பார்க்கும் போதெல்லாம் இப்போ நான் வேறு விதமாய் பார்க்கிறேன். அவர் தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரனா இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்காக மரித்தாரே. ஓ மை காட், எல்லாருக்காக மரித்தார், எல்லாருக்காக உயிரோடு எழுப்பப்பட்டார். ஆகவே இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் வந்தால் ஒழிய அவன் புது சிருஷ்டி அல்ல. even though God has given the salvation, ஆனால் அவன் கிறிஸ்துவுக்குள் வராமல் இருக்கும் வரை அவன் புது சிருஷ்டியாய் வர முடியாது. ஆனால் அவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் அந்த கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த ரட்சிப்பு அவனும் பெற்றுக் கொள்கிறான். 1976 ரட்சிக்கப்பட்டேன். ஆனா என் ரட்சிப்பு கல்வாரி சிலுவையில் அன்னைக்கே முடிச்சார். 76 என் கண்ணு திறந்தது. அப்ப நீங்க ரட்சிக்கப்படுது எந்த வருஷம் தெரியாது. ஏன்னா ஒரு வரம் பெற்ற தாசன் உங்களுக்கு ஜெபிச்சிருக்கலாம், ஊழியத்துல பிரசங்கம் பண்ணிருக்கலாம். நீங்க அவரால் ரட்சிக்கப்படல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க ஒண்டிதான் ரட்சிக்கப்பட்டீங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம பக்கத்துல இருந்தானே, ஆனா நீங்க மட்டும் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? உங்கள் கண்கள் திறக்கப்பட்டது, திரை நீக்கப்பட்டது. இந்த உலகத்தில் தேவனுடைய சுவிசேஷமாகிய அறிவாகிய ஒளி இந்த இருதயத்திலே தோன்ற முடியாதபடி இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் கண்களை குருடாக்கினானே. ஆனால் குருட்டு கண்களாய் இருந்த நானும் நீங்களும் இருளிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்தகாரத்திலே வெளிச்சத்தை கண்டோமே, பார்வை அடைந்தோமே. இதுவரை கேட்காத அந்த செவிட்டு
காதாய் புஸ்தகத்தை அறியாத இந்த காதுகள் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்றால் கிறிஸ்துவுக்குள் வந்தபடினாலே இன்றைக்கு என்னால் வேதம் கேட்க முடிகிறது. Oh my God. பாவத்திலும் வியாதியிலும் துன்பத்திலும் தரித்திரத்திலும் முடங்கி போய் என்னால் எழுந்திருக்கவே முடியாது என்று நான் நினைத்தேன். யார் என்னை தூக்கி விடுவார்கள்? 38 வருஷமாய், 26 வருஷமாய், 14 வருஷமாய் முடமாய் முடங்கி கடந்த நீங்கள், இரட்சகர் வந்தார், நீங்கள் துள்ளி குதித்து எழுந்து நடந்தீர்களே, இது சுவிசேஷத்தின் வல்லமை. வாய் அடைத்து போய் என் நீதி எங்கே, என் குடும்பம் நன்மை காணுமா என்று அங்கலாய்த்து நடந்த நீ இன்றைக்கு கர்த்தரை துதிக்கிறாய். ஆனால் அந்த ஊமையன் கம்பீரமாய் பாடுகிறானே, அது சுவிசேஷத்தின் வல்லமை. அந்த அறிவாகிய ஒளி, அல்லேலூயா, அந்த அறிவாகிய ஒளியை பத்தி பேசுறாரு. அது என்னவென்றால் 4வது அதிகாரம் படிச்சு அதை பத்தி பேசுறாரு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதை பத்தி பேசுறாரு. இந்த ரட்சிப்பு என்னவென்றால் சுவிசேஷத்தை குறித்த அறிவாகிய ஒளி. அந்த ஒளியை பெற்ற நானும் நீங்களும் கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு அன்னைக்கு அவர் செய்து முடித்தது இன்னைக்கு வந்துருது. அன்னைக்கு ஆதாம் வழியாய் அந்த பாவம் மரணம் இன்றைக்கு இயேசுன்னு ஒருவராலே அவரிடத்திலிருந்து வருது. மீறுதலின் பலனை அனுபவிச்ச நம்ப ஆதாம் இடத்திலிருந்து வந்த பாவம் மரணம் சாபம், ஆனா இன்னைக்கு கிருபையின் வரம், அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தத்தின் வல்லமை, அவர் எனக்கு பதிலாக பரிசுத்தமான அந்த தேவன் மகத்துவம் உள்ளவர் இருக்கிறவராக இருப்பவர், யூத ராஜ சிங்கம் எனக்காக தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்து என் இடத்தை ஏற்றுக்கொண்டு எனக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தபடினாலே இன்றைக்கு நான் பழைய மனுஷன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் பிராண்ட் நியூ மேன், நான் ஒரு புது சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்து போயின. Behold, see, பார் பார் பார், எல்லாம் புதிதாயின. பக்கத்துல வார பசங்க நல்லா பாரு, எல்லாம் புதுசாயிடுச்சு. அப்படிதான் வரணும், அது தமிழ்ல வரல. All things have passed away. Behold, பார், look, see, all things become new. எல்லாம் புதுசாயிடுச்சு. கண்ணை திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. My behavior has not changed. என் பிஹேவியர் இன்னும் மாறல. கோவம் வருது. 5 நிமிஷம் பல்லு கட்சா 10 நிமிஷம் ஜம்ப் அடிச்சுன்னு வெளில வருது. ஹலோ, உண்மையா சொன்னா என்னமோ நான் ஒண்டி செய்யற மாதிரி நீங்களாம் எதுவும் செய்யாத மாதிரி இருக்குது. We have problem, right? எப்படி நம்ம மனசை மாத்துறது? நீங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க யோசிக்கிறத நிறுத்தி உள்ள நீங்க யாருன்னு பாருங்க. நான் ஒரு புது சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போயின. நம்பலான்னு பார்த்தா நம்புற மாதிரி இல்லை. உங்க பிஹேவியர் மாறாம இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை மாறாம இருக்கலாம். 6 வருஷமா வந்துட்டு இருக்கேன் பாஸ்டர், இன்னும் என் வீட்டு கடன் மாறலன்னு இருக்கலாம். இன்னைக்கு இந்த நாள் வெற்றியின் நாள். பல வருஷமாய் முடங்கி இருக்கிற நீங்கள் எழுந்திருக்கிற ஒரு நாள். இதுவரை ரட்சிக்கப்படாத சொல்ற உன்னுடைய குருட்டு கண் இன்றைக்கு இருளிலே வெளிச்சத்தை பார்க்க ஒரு அற்புதமான நாள். முடமாய் முடங்கி போய் இனிமேல் என்னால் எழுந்திருக்கவே முடியாது, இந்த பாவத்தில் வழுக்கி விழுகிறேன், எழுந்திருக்கவே முடியவில்லை என்றால் உன் கால்கள் இன்றைக்கு மான்களின் கால்களை போல் மாறும். இதுவரை தேவனை துதிக்காத உன் வாய் கர்த்தரை துதிக்கும். இப்பொழுது இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். அவர் உனக்காய் மரித்து ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தபடினாலே நீ வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கும் சீக்கிரமாய் சுகவாழ்வு துளிர்க்கும். காரணம் என்றால் ஒருவர் செய்து முடித்தார். இப்ப நான் என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர், இன்னும் அதே பிரச்சனை இருக்குன்னா ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வேதத்துல காட்டிட்டு நான் முடிச்சேன். ஆபிரகாமுக்கு அறையில லேவியன் இருந்தான். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா, டைம் இல்லை அதனால சொல்லிடுறேன். மெல்கிசேதேக்கு கிட்ட போய் ஆபிரகாம் தசமாகம் கொடுக்கிறார். அப்படி தசமாகம் கொடுக்கும்போது யூசுவலா வேதம் என்ன சொல்றாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி பிரீஸ்ட் தான் தசமாகம் வாங்கணும். இல்லைங்க, கவனிக்கிறீங்களா? யார் தசமாகம் வாங்கணும்? பாஸ்டர் தான் வாங்கணும். பாஸ்டர், நான் அதை 2 ஏழைக்கு போட்டு வந்தேன், அது தர்ம பணம்.
தசம பாகம் என்பது பாஸ்டர் கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. கவனிக்கிறீங்களா? இல்ல அவரு கொஞ்சம் இவரு கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க, அதெல்லாம் உனக்கு அதிகாரம் கிடையாது. இது தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. அப்போ இவன் போய் மெல்கிசேதேக் கொடுக்கிறான். ஆபிரகாம் கொண்டு போய் ஆபிரகாம் மெல்கிசேதேக் கொடுக்கும்போது அவன் லேவியருடைய வம்சமோ ஆசாரிய வம்சம் அல்ல, தாய் தகப்பன் இல்லாத அவர் பிறந்த ஒரு தேவன், அவர் இயேசு தேவகுமாரனுக்கு ஒரு அடையாளம். அப்ப அந்த தசம பாகத்தை இயேசு கொடுக்குறான் பாருங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த புத்தகத்தை எழுதும்போது அவர் சொல்றாரு, லேவியர்களும் அவருக்கு கொடுத்தாங்க, லேவியரே வரல. ஆபிரகாம் இப்ப இருக்கிறான், அவனுக்குள்ள 12 கோத்திரம் வரப்போது, அவனுக்குள்ள இருக்குது லேவியர், அவனுக்குள்ள இருக்கான். அவனுக்குள்ள இருக்கும்போது ஆபிரகாம் தசம் கொடுக்கும்போது லேவியரும் கொடுத்தாங்க. அவனுடைய ஆக்ட், அவன் செயல், உள்ள இருக்கக்கூடிய அவன் அறையில் இருந்தக்கூடிய வம்சமும் கொடுத்தது என்றால், முன்பு ஆதாமுக்குள் இருந்தமே அந்த அறையில இருந்தபோது அவன் செய்த பாவம் என்னுடைய பாவமானது. ஆனால் இப்பொழுது from Jesus, இயேசுவிடத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிறது. அவர் என்ன செய்தாரோ அதெல்லாம் என்னுடையது. ஹalleluya. ஜெபம் பண்றது முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுன்னு விவரமா தெரிஞ்சுன்னு ஜெபம் பண்ணணும். எது கொடுத்தாலும் ஸ்தோத்திரையா, அல்லேலூயா. ஆண்டவரே பல்லு சொத்த குடுத்தீரே ஸ்தோத்திரம், தலைவலி குடுத்தீரே ஸ்தோத்திரம். வியாதியும் கஷ்டமும் துன்பமும் கர்த்தர் கொடுக்கல. ஒரு காரியம் கூட தீமையானது அவர் கையில இல்ல. பக்கத்துல ஆலோசனை தீமைன்னு அவர்கிட்ட கிடையாது, நல்லது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. ஆனா ஏன் தெரியல இந்த கிறிஸ்தவர்கள் இப்படி பேசுறாங்க? ஏதோ ஒரு நோக்கமா கொடுத்திருக்கிறாங்க. எது? வியாதி. வியாதி நல்லதா கேட்டதா சொல்லுங்க? கேட்க மாட்டேன். ஒருத்தர் சொல்ற அதுலயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அது நீ வச்சுக்க, எங்களுக்கு வேணாம். என் தேவனிடத்துல சுகம் உண்டு. என் கர்த்தர் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல, அவர் கொடுக்கிற சுகம் என்னுடையது. ஆமென். இயேசுவின் சுகம் என்னுடையது. அப்போ நம்புறதுக்கு ஏதுவான சூழ்நிலை இல்ல. ஆபிரகாமுக்கு வயசாகி போச்சு. இந்த மனுஷன் 100 வயசு, மனைவிக்கு 90 வயசு, குழந்தை பிறக்குமா? கர்த்தர் சொல்ல, வெளில வாடா, எவ்வளவு நாள் நீ இப்படியே கூடாரத்துக்குள்ள இருப்ப? I don't know. God is speaking to you. எவ்வளவு நாள் நீ உள்ள இருக்க போற? வெளியே வான்றார். வந்து உன் கண்ணை வானத்தை நோக்கி பார். எப்ப பார் கீழே பார்த்துட்டு இருக்குது. நான் ஒரு பாவி, நான் சுகம் இல்லை, ஆண்டவர் என்ன இப்படி படைச்சிட்டாரு. கீழே பார்த்தோம். அதை சொல்ல, எழுந்து மேல பார், அந்த நட்சத்திரத்தை உன்னால் என்ன முடியுமான்னு கேட்கிறாரு. அதை போல் உன் சந்ததியை நான் பெருகப்படும். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே உங்களெல்லாம் நான் பெருசா கேட்டு உங்களை கஷ்டப்படுத்த ரொம்ப நல்லவர் பாருங்க இவரு, அதனால நீங்க ஒண்ணு கொடுத்தா போதும். அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துலாம் தெரியாது. அவர் கஞ்ச பிரபு இல்ல, வாரி வழங்குகிற வல்லல். சரி சொல்லிட்டாரு. கண்ணை திறந்து பார்த்தா இது கிழமை எனக்கு கேள்வி. நம்பலாம் பார்த்தா சத்தமா சொல்லுங்க, நம்புற மாதிரி இல்ல. இன்னைக்கு ஜெபம் பண்ணி சொன்னேன், ஆண்டவரே புது சிஸ்டர் நம்பலான்னு பார்த்தா என் பிள்ளைங்க சரியில்லை, புருஷன் சரியில்லை, நானும் சரியில்லை, என் கேரக்டரும் சரியில்லை, என் பிஹேவியரும் சரியில்லை. நீங்க போய் என்ன ஒரு பரிசுத்தமான்னு சொல்றீங்களே, என்ன பூர்ணப்படுத்திட்டாருன்னு சொல்றீங்களே. கண்ணை திறந்து பார்த்தா அப்படி இல்லைன்னா அவன் சொன்னான், ஆமா உண்மைதான், ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், சொன்னவர் உண்மை உள்ளவர்னு. சொன்னவர் உண்மை உள்ளவர் என்று நல்லா கவனிங்க. முழு நிச்சயமா நம்பி என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஓ நல்லா சொல்லுவோம், திரும்ப சொல்லுங்க. சொன்னவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சுகமானாய். சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமானவன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலை ஆக்கிவிட்டேன். உன்னை வாளாய் இல்லாமல் தலையாய் வைப்பேன். கீழே இல்லாமல் மேலே இருப்பாய். கடன் வாங்க மாட்டாய். அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய். சொன்னவர் முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தரை துதிச்சான். கர்த்தரை முறுமுறுக்கல, கர்த்தரை துதித்து துதித்து விசுவாசத்திலே அந்த விசுவாசம் அவனை வாழ வைத்தது. இப்ப ஏன் நமக்கு நல்லது நடக்கலன்னா, விசுவாசம் இல்ல. பாவம் உங்க வீட்டிலேயே வாசல்லையே படுத்துனுக்குது. ஒண்ணும் இல்லை, உள்ள என்னவோ அதை பார்த்து துதிங்க. விசுவாசம் காட்டும், அது இல்லை, இது இல்லை, இது சரியாவல, அது சரி, எல்லாத்தையும் தள்ளிட்டு சொல்லு. நம்புற மாதிரி இல்லை, ஆனா கூட நம்புறதுக்கு ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு.
நல்ல லோக்கல் தமிழ்ல பேசுறேன், கவனிச்சுக்கோ. நம்புற மாதிரி எதுவும் இல்லதான், உண்மைதான். ஆனா ஒருத்தர் சொல்லிட்டாரு, வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர் சொல்லிட்டாரு, நான் முழு நிச்சயமா நம்புறேன், அதை செய்ய வல்லவர் நம்புறேன் அப்படி சொல்லிப்பாரு. அதை விட்டு ஆண்டவரே செத்துறாண்டவரே எடுத்துக்கப்பா, என்ன எடுத்துக்கப்பா. எதுக்கு? கார்பரேஷன் லாரிகள் தான் உன்னை எடுத்துட்டு போகணும். சில பேர் இன்னும் எப்படி திட்டுறதுன்னு தெரிய மாட்டேன். எதுக்கு சாவணும்னு ஜெபம் பண்ற? வாழணும், கோழையா இருக்கக்கூடாது. சாவுக்கு பயந்து, இந்த உலகத்துக்கு பயந்து செத்து ஓடுறேன்னு சொல்லக்கூடாது. சாவும் பிரச்சனையும் சந்திக்கிறதுல வாழ்ந்து காட்டணும், நிமிர்ந்து நிக்கணும், வெற்றியா நிக்கணும். தலை நிமிர வைப்பார் கர்த்தர், தலை நிமிர செய்வார். திரும்ப சொல்லுகிறேன், உன்னை தலை நிமிர செய்வார். சபைக்கு கீழே உட்கார்ந்திருக்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், காதுல கவனிங்க, உன்னை வாழ வைப்பார். தூங்காதே, கீழே உட்கார்ந்திருக்க தூங்காதே, நல்லா கவனி. கர்த்தர் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறேன், புது வாழ்வு ஆரம்பமாகிவிட்டது. What to do? I cannot see those people. கீழே இருக்கிறவங்களுக்கு என்னால பார்க்க முடியல, ஆனா ஆவியில பார்த்து சொல்லிடுறேன், வாழறதுக்கு உனக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. நீ அழாத, போலமா. பாஸ்டர் ரொம்ப கஷ்டமா, அது ஏறுறதுக்கு கஷ்டமா, லிப்ட் போட்டா ஆனாலும் மேலே வர்றது கஷ்டப்படுறாங்க, நானே தெரியுமா. ஒரு அம்மா சொல்றது, ஒரு குளிர் எடுத்து, அதனால தான் கீழே உட்காந்துருக்கேன். எப்படியோ கீழேயாவது உட்கார்ந்தீங்களே, நல்லது. எங்க உட்கார்ந்தாலும் நல்லா கவனி, நல்லா கவனி. அழைத்தவர் உண்மையுள்ளவர். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். Oh God, hallelujah. சரி, சந்தோஷமா இருக்கீங்களா? இப்ப நீங்க உள்ள புது சிருஷ்டி, பாவி கிடையாது. நீங்க தேவ நீதி. இல்ல, என் கேரக்டர் சரியில்லை, ஓகே. உங்க பிஹேவியர் எப்படி மாத்துறது? அந்த கட்டளையை கொண்டு வந்து நான் அதை செய்துட்டேன், நான் பாவி, அப்படி அல்ல. அதுல இருந்து விடுதலை ஆகிட்டேன். நான் எப்படி மாத்தினா, உள்ள நீங்க யார்? உள்ள ஒரு நீதி நிறைவேறிச்சு. மெய்யான நீதி, பரிசுத்தம் கர்த்தர் கொடுத்துட்டார். இப்போ புதிதான ஆவியை பெற்ற நீங்கள் இந்த வெளிப்புறமாய் இருக்கிற மனுஷனை களைந்து, ஆதாம் என்ற மனுஷனால் வந்த அந்த வஸ்திரத்தை களைந்து, கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு பேசுறத கத்து கொடுத்திருக்கேன். அப்ப நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண, நீங்க வீட்டுக்கு போய் ஜபிக்கணும். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜபிக்கணும். ஆண்டவரே, வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் கோயில சபையில செய்தி கேட்டேன். என்னை உள்ள நீங்க பரிசுத்தமாக்கிட்டீங்க, நீதியை நிறைவேற்றிட்டீங்க. உங்க ஜீவன் ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை விடுதலை கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க. ஆனா என் குடும்பத்துல இன்னும் விடுதலை இல்லை, வியாதி இருக்கு, கஷ்டம் இருக்கு, என்னுடைய பிஹேவியர் கூட சரியா இல்லை. ஆண்டவரே, நான் மாறணும். இந்த பிஹேவியர் மாறணும்னா உள்ள நான் என்னன்னு சொல்லி இப்ப நான் பார்த்துட்டேன். என்ன நீ பரிசுத்தமாக்கிட்டீங்க, என்ன நீதியை நிறைவேற்றிட்டீங்க. அதனால இனி இந்த பழைய வாழ்க்கையை நான் வெறுத்து தள்ளுறேன், அந்த வஸ்திரத்தை தூக்கி போடுறேன். புதிய மனுஷனுடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டு, நம்ப முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சொன்னவர் உண்மையுள்ளவர் என்று முழு நிச்சயமா நம்பி துதித்து, விசுவாசத்திலே வல்லவனாய் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நான் சொல்லுகிறேன், அந்த கடுகளவு விசுவாச ஜெபிப்பீர்களானால் அந்த மலை பெயர்ந்து போகும். வியாதி என்னும் மலை சுக்குநூறாய் போகும். உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்த சாத்தான் வெட்கப்பட்டு போவான். தலை குனிஞ்ச வாழ்வை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு இந்த காலையில தீர்க்கதரிசனமா சொல்றேன், வெட்கப்பட்டு குடும்பத்தில் நடக்கக்கூடாத காரியத்தை அனுபவிச்சு துக்கப்படுற உனக்கு நான் சொல்லுகிறேன், உன் துக்க நாள் மாறும். அவமானம் மாறும், நிந்தை மாறும். முடிஞ்சிச்சு, இனிமேல் உனக்கு ஒண்ணுமே நல்லதே நடக்காது சொன்னா நம்பாத, அது பிசாசின் பொய். கர்த்தர் சொல்கிறார், நான் செய்ததை, செய்ய நினைத்ததை தடுக்க ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. Oh God, hallelujah. அன்பின் பிதாவே, நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்வில் நன்மைகள் நடக்கட்டும், இந்த காலையில் அதிசயங்கள் நடக்கட்டும். நீர் ஏற்கனவே தீர்மானித்த காரியங்கள் வாழ்விலே நிறைவேறட்டும். ஆண்டவரே, சிலுவையில் செய்து முடித்த மேன்மையை இன்றைக்கு உலகம் காணக்கூடாதபடி, பிசாசு இந்த சுவிசேஷத்தை காண முடியாதபடி அநேகருடைய கண்களை குருடாக்கினான். ஆனால் எங்கள் கண்ணை ஆண்டவரே திறந்து விட்டீரே. நாங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டோம், மெய்யான நீதி பரிசுத்தம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டபடினாலே நியாயப்பிரமாணத்திலிருந்து நாங்கள் விடுதலை ஆகிவிட்டோம். இப்படி அன்பின் கீழாய் வந்தது மட்டுமல்ல, இப்பொழுது ஆண்டவரே எந்த மனுஷனையும் மனித முறைப்படி மதிப்பிடாதபடி
நாங்கள் சிலுவையிலே இயேசு செய்தபடியே நாங்கள் பார்க்கிறோம். அந்த மரணத்திலே எங்களுக்கு என்ன கிடைத்தது, நீர் உயிரோடு எழுந்தனால என்ன கிடைத்தது என்று நாங்கள் அறிந்து இந்த சுவிசேஷத்தின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயத்திலே தோன்ற பண்ணிவிட்டீரே, அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். அந்த அறிவு வல்லமை நிறைந்தது, பலன் உள்ளது. அந்த பலத்தாலே பிள்ளைகள் வெற்றியோடு வாழட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில்.